Hello friends, welcome to Construction Basics. Please like, share and subscribe. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதாங்க ப்ளிந்த் பீம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து கான்க்ரீட் போடணும். கான்க்ரீட் போடணுன்னா இந்த ப்ளிந்த் பீம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ராட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஎம்டி பார்ஸ், இது எப்படி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறது சரிங்களா. இப்போது இந்த பீமில் பாருங்கள், இந்த பீமில் பாருங்கள், இந்த பீமில் வந்து டோட்டல் 6 ராட் கொடுத்துருக்கேன். இந்த பீமில் வந்து டோட்டல் 5 ராட் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போது இது அந்த லாஸ்ட்டு அந்த காலம் டு காலம் வருது, அதுக்கப்புறமா சென்டர் டு சென்டர் வருது பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னா டாப்பில் வந்து ஆக்ட் ஆகும். டாப்பில் ஆக்ட் ஆனால் இந்த அட்ஜஸ்டன்ட் பீம் இருக்குது பார்த்தீங்களா, பெர்பெண்டிகுலர் பீம், இதில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் சரிங்களா. ஸோ அந்த காலம் டு காலம் ஆக்ட் ஆகிறதுனால டாப்பில் ஃபோர்ஸ் வந்து டாப்பில் வந்து வெயிட் உக்காந்தா இதனுடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காலம் டு காலம் போயிடும். ஸோ அதனால் வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துருந்தனால வந்து இது ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இந்த கம்ப்ரெஷன் இதில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பிளிந்துக்கு வந்து டாப்பில் கொடுக்குறோம். ஸோ அதிகமாக வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதிகமாக லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டாப்லேயும் சைட்லேயும் வந்து இது வந்து செவுறு ஜாஸ்தி இருக்குது, நிறைய வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து டாய்லெட் செவுறு வரும், குறுக்கால செவுறு வரும். இங்கே பாருங்கள், இதில் டாய்லெட் செவுறு வருது, ப்ளஸ் இந்த ரூம் செவுறு வந்து இந்த பீமில் உட்காருது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாட்டம் இந்த பார்த்திங்கன்னா பாட்டம் கீழே சென்ட்ரல்லே வந்து ராட் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா டென்ஷன் மெம்பர்னு சொல்லுவாங்க. டென்ஷன் இங்கே வந்து பாட்டமில் வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும், மேலே வந்து கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தது நல்லது. எங்கே எந்த அளவுக்கு வந்து ஹெவியர் லோட் ஆக்ட் ஆகுதோ, ஹெவியர் லோடு வந்து அதுக்கு மேலே உட்காருதோ, அங்கே வந்து இந்த மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் சென்டரில் ராட் கொடுக்குறது நல்லது. இப்போ லோடு கம்மியாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டாப்பில் கொடுங்க, எப்படி இருந்தாலும் டாப்பில் கொடுத்தா நல்லது.